மூத்த மகனாகி ஆதிமூல கணபதி பெருமாள் இருக்கார் பாருங்க. கஷ்டங்களை தீர்க்கும் கணபதி பெருமாள், வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமாள், அவரைத்தான் முதல்ல வணங்கணும். பிள்ளையார் சொல்லி போட்டாலே எல்லா தெய்வமும் அங்க வந்தது மாதிரி. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பிள்ளையார சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? பகவானை முதல்ல நினைச்சதுக்கு பிறகுதான் நம்ம செய்யக்கூடிய தொழிலையே ஆரம்பிக்கணுமா? ஆனா அரக்கன் பகவானை நினைச்சானா? பஞ்சாச்சாரம் பூசினானா? சிவனார நினைக்கவில்லை, சிறந்த பூஜை அவன் செய்யவும் இல்லை. இந்த பாதாள உலகத்திற்கு நான் தான் அரசன் என்ற ஆணவத்தோட அரசி பரிகாரம் செஞ்சான் பாருங்க. அவன் செங்கோல கையில பிடித்து சிம்மாசனத்தில் அமர போகும் போது சிம்மாசனத்திற்கு முன்னாடி 9 படி கொண்டு வந்து அமைத்தார்கள். இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்களா? அரசவைக்கு முன்னால அரசர் இருக்கக்கூடிய முன்னால அந்த அரண்மனைக்கு முன்னால 9 படி இருக்கும். சிம்மாசனத்திற்கு முன்னால 9 படி அமைத்திருப்பார்கள். அது எதற்காக? 9 நவக்கிரகங்களின் அடிப்படையில தான் அந்த படி அமைத்திருப்பாங்க. 9 நவக்கிரகங்கள் என்னதெல்லாம்? ராகு, கேது, சூரியன், சந்திரன், புதன், சனி பகவான், இப்படி 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்துதான் அப்படி படியாக போட்டிருப்பாங்க. இந்த அரக்கன் என்ன செஞ்சான்? செங்கோல கையில எடுத்தான். அப்படியே சிம்மாசனத்தில் அமர போக வேண்டும் என்று 8 படியை ஒழுங்கா மிதிச்சு ஏறணும். 9வது படியில யார கொண்டு வந்து போட்டிருக்காங்க? சனி பகவானை கொண்டு வந்து குப்புற போட்டார்கள். அப்ப 8 படியும் ஒழுங்கா மிதிச்சு ஏறினா பாருங்க. 9வது படிக்கு அப்புறம் சிம்மாசனம் இருக்கு. அப்ப சிம்மாசனத்துல போய் அமர போறோம் என்ற ஆணவத்தோடு செங்கோல கையில எடுத்தான். 9வது படிய ஓங்கி ஒரு மிதி. 9வது படி ஓங்கி மிதிக்கும் போது அப்படியே சனி பகவான் அவனை ஏறிட்டு பார்த்தான். சனி பகவான் பார்வை பட்டதுன்னா நம்மளால தாங்க முடியுமா? எழுத்துதான் 2 எழுத்து பகவான். ஆனா சனி பகவான் ஒரு பிடி பிடிச்சாருன்னு வைங்க, ஏ அப்பா படாத பாடு 7.5 வருஷம் படாத பாடு படுத்திருவாரு. அப்படியா? எல்லாருக்கும் சனி பகவான் பிடிச்சாருன்னா 7.5 வருஷம் பிடிப்பாரு, 7.5 நாளிகை பிடிப்பாரு. ஆனா இந்த கட்டக்கார அண்ணாச்சி இருக்காரு பார்த்தீங்களா? ஆமா, அவர் சனி பகவான் பிறக்கையில பிடிச்சவருதான். இன்னும் அவரை விடவே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் பிறந்த நேரம் அதிகாலையில 7:30 மணி. 7:29 கிடையாது, 7:31 கிடையாது. கரெக்டா 7:30 தான் அவர் பிறந்திருக்காரு. என்னைக்கு அவர் 7:30 பிறந்தாரோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் சனி பகவான் அவரை விட்டு போவே மாட்டேங்காரு. அதே போன்ற வல்லரக்கனானவன் செங்கோலை பிடித்து 9வது படியை ஓங்கி மிதிக்கும் போது சனி பகவான் பார்வை பட்டது பாருங்க. அப்பவே 6:45 அரையங்காலும் பிடிக்கும் போது 6:45 அரையங்காலும் பிடிக்கும் போது சண்டாள வல்லரக்கனுக்கு என்ன நடக்கு தெரியுமா? அங்கே சனியனவன் பிடிக்க போறோம், சனியனவன் பிடிக்க போறோம். சண்டாள வல்லரக்கனுக்கு சங்கடத்தை அடைய போறோம். 7:30 பிடிக்க போறோம், 7:30 அங்க சனியனவன் பிடிக்க
சனி பகவான் அவனை உடனே பிடித்தாரு. சனி பகவான் பிடித்த உடனே சண்டாள வல்லரக்கன் சங்கடத்துல வாழுதான். 7.5 பகவான் பிடித்த உடனே அவன் இருப்பிடத்தை இழக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அவன் என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ ஆட்டையில இருந்து நாட்டில மழையே கிடையாது. 12 வருட காலம் மழை இல்லாமல் இருந்த போது பாதாள உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பஞ்சத்தில் வாடுகின்றார்கள். அது எப்பேற்பட்ட பஞ்சம் தெரியுமா? ஐயா மரக்கணல்ல உருண்ட பஞ்சம், அந்த மன்னவரை தோற்ற பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், அசுர அரக்கனையும் தோற்ற பஞ்சம், தாலி வச்சோம் பேரு வச்சோம் தலையளவு பஞ்சமையா. பிள்ளையை தான் விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்ட பஞ்சம், அந்த பசியின் கொடுமையால கொடுப்ப கீரை தின்ற பஞ்சம். பஞ்சம் வந்து சேர்ந்த போது 56 அரசர் எல்லாம் எல்லாரக்க ராஜனுக்கு பகுதி பணம் கொடுக்கலையே, அவனை பணிந்து அங்க நடக்கலையே, கிஸ்தி பணம் கொடுக்கலையே, கொடுத்தாலே பணிந்தும் நடக்கலையே, நடக்கலையே, இருசல் பணம் கொடுக்கலையே, கொடுக்கலையே, ஏனென்றும் கேட்கலையே, ஏனென்றும் கேட்கலையே. அப்பேற்பட்ட வெள்ளரக்க ராட்சதனானவன் செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்த நாள் முதலாக மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் வாடுகின்றார்கள். மழை பெஞ்சாதானே மக்கள் கையில செழிப்பு இருக்கும். ஐயா வாசல்ல பாத்தீங்களா? இந்த செக்கடை சுடலை மாட சுவாமி வாசல்ல மழை பெஞ்சாதான் மக்கள் கையில செழிப்பு இருக்கும். மக்கள் கையில செழிப்பு இருந்தா தான் இப்ப ஐயா செக்கடை சுடலைக்கே கோயில் கூட நடத்தோம்னு வைக்கல, மக்கள் கையில செழிப்பு இருந்ததுன்னா கூட 5000 சேர்த்து கொடுப்பாங்க. அதே மக்கள் கையில செழிப்பு இல்லைன்னு வைங்க, இப்ப வரி 5000 10,000 போட்டாங்கன்னா ஒரு 1000 குறைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மக்கள் கையில செழிப்பு இருந்தா மனம் போல சுவாமிக்கு செய்வாங்க. கோவில் வாழ்க, குடி வாழ்க, குடி மக்கள் வாழ்க. அதனால என்னைக்கு அரக்கன் அரசி பரிகாரம் செஞ்சானோ 12 வருட காலம் பாதாள உலகத்திலே மழை இல்லை. மழை இல்லாமல் இருந்த போது மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் வாடுகின்றார்கள். மக்கள் எல்லாம் பஞ்சத்துல வாடும் போது 56 அரசர்கள் எல்லாம் பகுதி கொடுக்கல, பணிந்து நடக்கல. அப்படி இருக்க இந்த அலங்கார பந்தல் சிங்காரம் இடையிலே நாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் வாசங்கள் கொண்டு அன்பளிப்பு செய்த செல்ல ஸ்ரீமான்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் இந்த அடச்சாணிமா நன்னகரத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய அருமை சகோதரர் தளபதி மாரி அவர்கள் சார்பாகவும், தல சரவணன் அவர்கள் சார்பாகவும், தளபதி குமார் அவர்கள் சார்பாகவும், பிகில் மணி அவர்கள் சார்பாகவும், ஜில்லா முத்துக்குமார் அவர்கள் சார்பாகவும், எம் மாரிமுத்து அவர்கள் சார்பாகவும், தளபதி நந்து அவர்கள் சார்பாகவும், கணேஷ் அவர்கள் சார்பாகவும், தலகுமார் அவர்கள் சார்பாகவும், பிகில் பரத் அவர்கள் சார்பாகவும், இனிமேல் நாங்க தான் டிவிக்கு தமிழக வெற்றி கழகம்.
அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு அன்னாருக்கு அப்புறமாகவே அன்பளிப்பு செய்த செல்ல ஸ்ரீமான்கள் நம் சகோதரர் எல்லாம் சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக பாடும் நாமலுக்கு 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே அள்ளி தந்து பரிசளித்துள்ளார்கள். அன்னாருக்கு அப்புறமாக அருமை சகோதரர் இந்த அடச்சாணிமான் அன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அருமை சகோதரர் ஸ்ரீதர் அவர்கள் சார்பாகவும் திருமலைக்குமார் அவர்கள் சார்பாக